ஒரு தட்டு நிறையா சோறுக்கு 1 ஸ்பூன் குழம்பு போதும். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுலேயே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகமும் வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. 300 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுடலாம். இந்த குழம்பு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு கட் கருவேப்பிலை போட்டுடலாம். 2 பச்சை மிளகா நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். ஒரு 15 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். முக்கால்வாசி வதங்கினா போதும், ரொம்பவும் கருக வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த அளவுக்கு வதங்கினது போதும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கினது போதும். 3 தக்காளி நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளியும் ஊற்றிடலாம். ஒரு தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா வதங்கி வெந்து வந்துடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த புளி கரைசலையும் அதில் ஊற்றிடலாம். போய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு உரப்பு கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. உப்பு உரப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து பார்த்துக்கலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்பவும் கொதிக்க தேவையில்லை. இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்து தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது ஒரு குட்டி ஃபேனில் 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் மண் தக்காளி கீரை விதை அப்போது வச்சுருக்கிறேன். மிளகு தக்காளின்னு கூட சொல்லுவாங்க. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். உங்கள்கிட்ட கத்திரிக்காய் வத்தல், சுண்டை வத்தல் எது இருந்தாலும் நீங்கள் பொரிச்சிக்கலாம். நான் மிளகு தக்காளி வத்தல் மட்டும்தான் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணிச்சுன்னா குழம்புல ஊற்றிடலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சோத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது மொறு மொறுன்னு அந்த குழம்போடு சாப்பிட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.